நாம ஏன் இங்க இருக்கோம்? இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் காலத்தோட தொடக்கத்துல நடந்த ஒரு சின்ன தப்பு தான். வாங்க அதை பத்தி பாப்போம். பிரபஞ்சம் ஆரம்பிச்சப்போ அதுல ரெண்டு முக்கிய பொருள் இருந்துச்சு. ஒன்னு மேட்டர், இன்னொன்னு அதோட ஜோடியான ஆன்டி மேட்டர். ஆனா இதுக்கு ஒரு ரூல் இருக்கு. இது ரெண்டும் சந்திச்சா ஒன்னோட ஒன்னு மோதி அழிஞ்சிடும். மிஞ்சுறது வெறும் சக்தி மட்டும்தான். இயற்பியல் விதிப்படி இது ரெண்டும் ஒரு தராசு மாதிரி சரியா சமமா உருவாக்கப்பட்டிருக்கணும். அப்போ பிரபஞ்சத்துல பாதி எங்க போச்சு? இதுதான் இப்போ நம்மளோட $1,000,000 கேள்வி. பிரபஞ்சத்தோட ஆரம்பத்துல ஒவ்வொரு 163 கோடிய ஒரு பொருள் துகள் உருவாகும் போதும் அதுக்கு இணையா சரியா 163 கோடி ஆன்டி மேட்டர் துகள்கள் தான் உருவாச்சு. பாருங்க, ஒரு சின்ன வித்தியாசம். அந்த கோடிக்கணக்கான மோதலுக்கு அப்புறம் கடைசியா மிஞ்சினது ஒன்னே ஒண்ணுதான். அந்த மிச்சம் இருந்த ஒற்றை துகள் தான் நாம பாக்குற எல்லாத்துக்கும் காரணம். நட்சத்திரம், பூமி, ஏன் நீங்க கூட. இந்த மர்மமான நிகழ்வுக்கு விஞ்ஞானிகள் வச்ச பேரு தான் பாரியோஜெனசிஸ். சரி, இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு ஒரு ரெசிபி வேணும் இல்லையா? சாக்காராவ் அதை 3 நிபந்தனையா சொல்றா. சக்கராவ் சொன்ன இந்த 3 நிபந்தனைகளும் சரியா அமைஞ்சதால தான் பொருள் ஜெயிச்சு நாம உருவானோம். இதெல்லாம் நடக்க ரொம்ப நேரம் ஆகல. ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்துல இந்த ஏற்றத்தாழ்வு உருவாயிருச்சு. சரி, அப்படி மிச்சம் இருந்த பொருள் கடைசியா என்ன ஆச்சு? வாங்க அதோட விளைவை பார்க்கலாம். அதுதான் பிரபஞ்சத்தோட தனிமங்களை உருவாக்குச்சு. கிட்டத்தட்ட 75% ஹைட்ரஜன், 25% ஹீலியம். இதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். இந்த வாய்க்கால் தான் புவியீர்ப்பால ஒன்னு சேர்ந்து முதல் நட்சத்திரங்களா ஜொலிக்க ஆரம்பிச்சது. யோசிச்சு பாருங்க, அந்த ஒத்த துகள்ல இருந்து தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த கேலக்சி கூட்டமே உருவாகி இருக்கு. அப்போ சுருக்கமா சொன்னா நாம உயிர் வாழ காரணமே பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன தப்பு தான். ஒருவேளை அந்த தப்பு நடக்காம எல்லாம் சரியா சமமா இருந்திருந்தா வெறும் சக்தி மட்டும்தான் இருந்திருக்கும், நாம இருந்திருக்க மாட்டோம்.